no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆதன் மெகா கருத்து கணிப்பை எடுத்து ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியா அதை பற்றிய விவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ நம்மளோட தாமரை செல்வன் இன்னொரு தொகுதியோட நினைச்சிருக்காரு. வணக்கம் தாமரை. வணக்கம் சந்தோஷ். இந்த தொகுதி இப்போ பார்க்க போறோம். அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவனம் அருமே என்று ஞானசம்பந்தரால் புகழப்பட்ட திரு அண்ணாமலை தொகுதியை தான் பார்க்க போகிறோம். திருவண்ணாமலை ஆன்மீக ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதி. அண்ணாமலையார் கோவில் அங்கே இருக்குது. கிரிவலம் ஒரு சைவத்தினுடைய ஒரு ஆன்மீக தலைநகராக திருவண்ணாமலை பார்க்கப்படுது. என்னதான் ஆன்மீக தலைநகராக இருந்தாலும் அது வந்து திமுகவினுடைய கோட்டையாக தான் பார்க்கப்படுகிறது. ஒரு 10 முறைக்கும் மேலே திமுகவுடைய மிக மூத்த அமைச்சர், மிக முக்கியமான முகம் ஏவா வேலு அவர்கள் திருவண்ணாமலையை கட்டி ஆண்டிருக்கிறார். ஒரு திமுக மொத்தமா 10 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமான முகமாக ஏவா வேலு அவர்கள் இருக்காரு. தொகுதி சார்ந்து ஏகப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள், குறிப்பாக வாக்காளர்கள் விவரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சந்தோஷ். ஆண் வாக்காளர்கள் 1,19,784 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,27,477 பேரும், மொத்தமா 2,47,309 வாக்காளர். ஒரு பெரிய தொகுதியா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இதுவுமே ஒரு அதிகமா கிராமப்புறங்கள் இருக்கு உள்ளடக்கிய தொகுதி தான். திருவண்ணாமலையே ஒரு மினி கிராமம் தான். என்னதான் ஒரு ஆன்மீக நகரமா இருந்தாலும் வட மாவட்டங்களில் மிகப்பெரிய ஊர், மிகப்பெரிய நகரம், அதுவும் விவசாயத்தை உள்ளடக்கிய தொகுதியாக தான் திருவண்ணாமலை இருக்கு. வேட்பாளர்கள் நீங்க சொன்ன மாதிரி பலமுறை அங்கு ஜெயிச்ச ஏவா வேலு அவர்கள் மீண்டும் போட்டி போடுறாரு, இறங்கியிருக்காரு. பாஜக கொடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன அதே லிஸ்ட் தான். அதிமுக அமைச்சர்களை சந்திக்காத இன்னொரு தொகுதி கூட்டணி கட்சியான பாஜக கொடுத்திருக்காங்க. ஏழுமலை. தாவேகா சார்பில் அருள் ஆறுமுகம், நாம் தமிழர் சார்பில் விக்னேஷ். அருள் ஆறுமுகத்தை பத்தி பேசி ஆகணும். திருவண்ணாமலை செய்யாறு இந்த இஷ்யூக்கள்ல விவசாயிகளுக்கு ஆதரவாக பல்வேறு போராட்டங்களை நடத்தினாரு. சோ அதன் காரணமாக அவர் மீது குண்டா சட்டம் போட்டாங்க. ஒரு டிசர்விங் கேண்டிடேட் தான். அந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக இருந்தவர். ஸோ அந்த மக்கள் ஆதரவு, விவசாயிகள் ஆதரவு, எல்லா கட்சிகளுடைய ஆதரவின் காரணமாக அந்த குண்டாசை உடச்சி வெளியே வந்திருக்காரு. நல்ல கேண்டிடேட்டை இங்கே டிவிக்கே சூஸ் பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் சார்பாக விக்னேஷ் அவர்கள் போட்டி போடுறாரு. நீங்க சொன்னது போலதான் கிட்டத்தட்ட ஒரு 14 அமைச்சர் தொகுதிகளை கூட்டணி தலையில அதிமுக கட்டிட்டாங்க. லாஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இங்க போட்டி போட்டாங்க. அஸ்வத்தாமன் அவர்கள் போட்டி போட்டாரு. சோ அவர் செய்த சில களப்பணிகள் ஏழுமலை அவர்களுக்கு கை கொடுக்கலாம். என்னதான் கை கொடுத்தாலும் ஒரு மிகப்பெரிய லீடிங்ல ஏவா வேலு வெற்றி பெறதான் வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு தொகுதிக்கு பல்வேறு நல்ல விஷயங்களை பண்றாரு. ஈஸி ஆக்சசபிளா இருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, அவர் தொகுதியில இல்லை என்றாலும் இவர் செய்ய வேண்டிய விஷயங்களை இவருடைய பையன் ஏவா கம்பர் அவர்கள் கிரவுண்ட்ல இருக்காரு. சோ லோக்கல் இஷ்யூவை நாம மினிஸ்டர் பார்க்கலனாலும் பரவாயில்ல, மினிஸ்டர் பையன் நமக்கு எல்லா வகையிலையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. சோ அவர் ஆக்சசபிளா இருக்காரு. நம்ம அவர்கிட்ட சொன்னா மினிஸ்டர் கிட்டே சொன்ன மாதிரி அப்படிங்கிற இவர் தொகுதியில இல்லாம இருந்தாலும், ஏன்னா மினிஸ்டர் மெட்டீரியல், ஏன்னா மினிஸ்டர் சோ மோஸ்ட்லி சென்னையில தான் இருப்பாரு. சோ இவர் அடிக்கடி தொகுதியில இருக்காரு. சோ இவரை பார்க்க முடியாதவர்கள் இவருடைய பையனை பார்த்து பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சோ கிரவுண்ட் பிரசன்ஸ் இவங்களுக்கு நல்லாவே இருக்கு. அதன் காரணமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு லேண்ட் ஸ்லைட்டிங் வெற்றியா தான் ஏவா வேலு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. என்னங்கறத நம்ம பார்க்கலாம் சந்தோஷ். கிட்டத்தட்ட அதே தான். ஆதன் கருத்து கணிப்பின்படி திமுக திருவண்ணாமலையில 51%, பாஜக 25%, தாவேகா 20% வாங்கியிருக்காங்க. நல்ல ஃபைட் கொடுக்குறாங்க இந்த இடத்துல. ஆமா, நாம் தமிழர் 4. நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு பெரிய களப்பணி, நிறைய வேலை செஞ்சிருக்காங்கன்னு. மக்களுக்கும் செய்யறாங்க. கட்சிக்காரர்கள் தொடர்ச்சியா சந்திக்கிறது, மீட்டிங் போடுறது, அவங்கள ஆக்டிவா வச்சிருக்கிறதுன்னு நிறைய வேலைகளை கட்டமைப்பு ரீதியாகவும் சரி மக்கள். ஏன்னா இந்த இளைஞரணி வடக்கு மாவட்ட மாநாடு முதல்ல திருவண்ணாமலை தான் நடத்துறாங்க. முதல்ல ஆரம்பிச்சது அங்கதான். ஒரு பெரிய மாநாடு நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அமைச்சருங்கிற பந்தா ஏவா வேலு அவர்கள்கிட்ட நம்மளால பார்க்க முடியுது. கிரவுண்ட்ல இருக்காரு. சோ கட்சிக்காரங்கள்ட்டையும் சரி மக்கள்கிட்டையும் சரி ரொம்ப க்ளோஸா தான் ஈஸியா பார்க்க முடியுங்கிற ஒரு கிரெடிட் ஏவா வேலு அவர்களுக்கு கொடுக்குறோம். அதன் காரணமாக திருவண்ணாமலையில மீண்டும் ஏவா வேலு அவர்கள் ஜெயித்து சட்டமன்றத்திற்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு முடிவை தான் நம்முடைய கருத்து கணிப்பு சொல்லுது சந்தோஷ்.